நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓப்போ பிராண்டோட ஒரு ரெனோ 5 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸாக ஓப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிவைஸை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, கேமரா குவாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஓப்போவோட ஓப்போ ரெனோ 5 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மொபைலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,990 ரொம்ப கம்மியாக இருக்கா? ஆமாங்க, இந்த ப்ரைஸ் தான் ஓப்போ சொல்லியிருக்காங்க. பட் அதை தானே நான் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB ப்ளஸ் 128GB வேரியன்ட் கொண்ட ஃபோன் தான். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் உள்ளே இருக்குது. பாக்ஸோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். சைடில் வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது வள பளபளன்னு இருக்குது. சரி, ரைட்டு. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 173 கிராம் தான். 7.6 mmக்கு இந்த டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D பால்லெஸ் சென்ஸ் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா எப்போதும் போல் ஓப்போ கொடுக்குற அதே மேனுவல் கார்டு, அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் இந்த மொபைலுக்கான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் எஜெக்டர் பின், இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்க இந்த கவரை எப்படி இருக்குது அப்படிங்கிறது போட்டு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அந்த கேமராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த டெம்பர் கிளாஸ்லாம் நீங்கள் ஒட்டினா கூட இது வந்து எடுத்துகிட்டு வராது. அந்த மாதிரி தான் இந்த கவர் இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓரியன்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டு ஸ்பீக்கர், மைக் போன்றவே இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. 3.5 mmக்கான ஹெட்ஃபோன் ஜாக்கு உள்ள போட்டு எங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mmக்கான போர்ட் வந்து கிடையாது. ஒன் ப்ளஸில் எப்படியோ அப்படியே அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்லேயே வந்து ஹெட்செட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒன் ப்ளஸில் தரமாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாகவே வந்து ஹெட்செட் டைப் சிலே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை. சரி, ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்னப்பா இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளில எடுப்போம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓக் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 65 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் தான். இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் அரை மணி நேரத்தில் ஃபோன் ஃபுல்லாக இருங்குறாங்க. ரைட்டு, அதெல்லாம் ஓகே. பட் ஃபோன் ஹெல்த் வந்து நல்லா இருக்குமா, ஃபியூச்சருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே டைப் சிக்கான இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஓப்போ வந்து இந்த இயர்ஃபோன்ஸு, டேட்டா கேபிள், பவர் அடாப்டர்லாம் கட் பண்ண மாட்டாங்க. இதுலேயும் வந்து டைப் சி வச்சுமே பாக்ஸில் இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் தான். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் இருக்குது. சரி, பரவாயில்லைங்க. இதாங்க பாக்ஸ்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து 11.1 இருக்குது. இதில் 8GB RAM 128GB வேரியன்ட் கொண்ட இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் தான். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறப்ப செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சார், ரைட்டு, இதெல்லாம் எப்பப்பா 5G வந்து நாங்கள் எப்பப்பா யூஸ் பண்ணுறது, இந்த ரேட்டுக்கு இப்போ வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட 3D பார்லெஸ் சென்ஸ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1080x2400 பிக்சல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப செமையாக இருக்கும். இது ஒரு எட்ஜ் கட்டு டிஸ்பிளே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல. இதனால் என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் வீடியோ போன்றவை வந்து பார்த்துக்கிறதுக்கு செமையாக இருக்கும். கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ மூலம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோ செமையாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுக்குது, செமையாக இருக்குது. டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமரா பக்கம் போவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஃபோனில் 4 இருக்குது. இதில் மெயின் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 64 மெகாபிக்சல் f1.7 அப்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அப்ரேச்சரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கு மேக்ரோ சென்சார், இன்னும் 2 MBக்கு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா f2.4 அப்ரேச்சர் தான் இருக்குது.
இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா பக்காவாக கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சாம்பிள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 1080 வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற பண்ணிக்கலாம். பேக் கேமராவை யூஸ் பண்ணி 64 மெகா பிக்சலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 4K ரெக்கார்டிங் போன்றவை வந்து எடுத்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 4350 கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓக் சார்ஜிங் 2.0 கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பீடாகவே வந்து சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸை தான் இதில் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 5G டிவைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணியே எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இப்போக்கி ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்த ஒரு 5G டிவைஸ் தான். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஒரு 5G டிவைஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. இப்போக்கி 5G இல்லாதப்ப இந்த 5G டிவைஸை போய் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நான் ஃபுல் ரிவ்யூவில் இந்த மொபைல் எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரி இருக்குது இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்த. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.